ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள். குருசாமியோ கன்னிசாமியோ ஐயப்பனுக்குன்னு மாலை போட்டா விரத முறையை கண்டிப்பா பின்பற்றியே ஆகணும். மாலை போட்ட முதல் நாள்ல இருந்தே இந்த விரதமும் துவங்கிடுது. கார்த்திகை மாசம் பனி கேட்கவே வேணாம். அதுவும் மார்கழியில பனி இன்னும் பயங்கரமாவே இருக்கும். என்னதான் பனி அதிகமா இருந்தாலும் சபரிமலை மாலை போட்டா குளிர்ந்த நீர்ல தான் குளிக்கணும். ஐயப்ப பக்தரோட முதல் சவாலே இங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஐயப்ப சுவாமிகள் காலையில எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே சாப்பிடக்கூடாது. ஐயப்ப சாமிங்க ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் கண்டிப்பா பூஜை செய்தே தீர வேண்டும். சைவ உணவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு கன்னிசாமியா இருந்தாலும் குருசாமியா இருந்தாலும் குளிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணிகளை அவங்களே தான் அலசி போடணும். ஒரு தடவை போட்ட துணியை திரும்ப போடக்கூடாது. அப்படி போடுறதா இருந்தா அதை நினைச்சு தான் போடணும். பூஜை முடிச்ச உடனே உங்களோட நெற்றியில திருநீர், சந்தனம், குங்குமம் எடுத்து பூசினீங்கன்னா தான் பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு ஐயப்ப சாமின்றது தனித்து காட்டும். விரத நாட்கள்ல பகல்ல கண்டிப்பா தூங்கக்கூடாது. தரையில போர்வை விரித்து ஒரு சாதுவை போலதான் இந்த விரத நாட்களை நீங்க கடக்கணும். இந்த ஐயப்ப சாமிக்கான விரத முறைகளை கடைபிடிப்பது ரொம்ப கடினமானதுதான். அதுல நேர்த்தி கண்ணியத்தை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். மற்ற தெய்வங்களை விட ஐயப்பனுக்கு விரத முறையில எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கவே கூடாதுன்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க.